ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒன் பீஸ் வேர்ல்டு நடந்த ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி இன்சிடென்ட்டான காட் வேலி இன்சிடென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காட் வேலி இன்சிடென்ட் எதனால் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இந்த காட் வேலி இன்சிடென்ட் எப்படி முடிவுக்கு வந்துச்சு, இந்த காட் வேலி இன்சிடென்ட் மூலமாக உலகத்தில் என்னென்ன இம்பாக்ட் ஏற்படுச்சுன்ட்டு எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த காட் வேலி இன்சிடென்ட்டை பற்றி த்ரூ அவுட் ஒன் பீஸில் ஏகப்பட்ட இடத்துல நமக்கு காமிச்சிருந்தாங்க. அதனால் ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹைப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காண்டி ராக்ஸ் பீரியட்ஸ், ரோஜர் பீரியட்ஸ்ன்ட்டு எல்லாருமே காட் வேலிக்குள்ளே வந்தாங்க. பைரட் ஐலண்டோட ட்ரெஸர் என்ன, கார்பூர் ரோஜரும் எதுக்கண்டி டீம் அப் பண்ணாங்கன்ட்டு ஏகப்பட்ட டவுட் இருந்துச்சு, ஏகப்பட்ட கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே ஃபேன்ஸ் எல்லாருமே சம ஹைப்பில் இந்த ஒரு விஷயத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்போ நமக்கு காமிக்க போகிறாங்கன்ட்டு. ஃபைனலி இந்த காட் வேலி இன்சிடென்ட்டை சாப்டர் 1159 ஸ்டார்ட் பண்ணி சாப்டர் 1165 முடிச்சிருக்காங்க. இந்த காட் வேலி இன்சிடென்ட் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காட் வேலி இன்சிடென்ட் ஒரு லெஜெண்டரி இன்சிடென்ட் நமக்கு தெளிவாக தெரியும். இப்போதைக்கு காட் வேலி இன்சிடென்ட்டுமே நடந்து முடிஞ்சிட்டு. அதனால உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இது உண்மையாகவே லெஜெண்டரி இன்சிடென்ட்டா? ஏன்னா ஒன் பீஸ் சீரீஸில் த்ரூ அவுட் காட் வேலியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்க போஸ்ட்ல ஃபேன்ஸுமே செம ஹைப்பில் இருந்தாங்க, எப்போ இதை காமிக்க போகிறாங்கன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஹிண்டுமே அங்கங்கேயே கொடுத்துட்டே இருந்தாங்க. அது எல்லாமே நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நடக்கவே இல்லை. லைக் ஒயிட் பீடு சாங்ஸ் கிட்ட உன்னை பார்க்க போஸ்ட்ல எனக்கு ஒருத்தன் ஸ்கார் கொடுத்தான், அவனை பார்க்குற மாதிரியே இருக்குன்ட்டு. உடனே ஃபேன்ஸ் என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா ஒயிட் பீடுக்கும் ஃபிகர்லேண்ட் கார்லிங்க்கும் காட் வேலியில் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்டில் தான் ஒயிட் பீடுக்கு இந்த ஸ்கார் கிடச்சிருக்கும்னு நினச்சாங்க. அந்த விஷயம் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பிக் மாமுக்கும் கார்பனுக்கும் ஃபைட் நடக்கும். கார்போட ரைட் ஹேண்ட் மேனான போகாட சூப்பராக காமிப்பாங்கன்னு நினச்சோம், நடந்துச்சா நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரோஜர் எதுக்காண்டி வேர்ல்டு ஒரு முடி ஹெல்ப் பண்ணான்ட்டு ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருந்தோம், அது நடக்கவே இல்லை. கார்பை எதுக்காண்டி மரைன் ஹீரோன்னு சொல்கிறாங்கன்ட்டு நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருந்தோம், அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே செய்யாது. இதை தாண்டி ராக்ஸை நம்ம எல்லாருமே பயங்கர ஈவலாக நினச்சோம். செலஸ்டியல் டிராகனை கில் பண்ணுறதுக்காண்டி தான் காட் வேலிக்குள்ளே வந்திருக்கோன்னு நினச்சோம். அந்த விஷயம் நடக்கவே இல்லை, கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ராக் ஸ்பிரிட்ஸுக்கும் கார்னேட்ஸுக்கும் ஃபைன் நடக்கும்ட்டு நடக்கவே இல்லை. சரி, எனக்கு புரியுது. ஃபைனலி நம்ம என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருந்தாலுமே ஆத்தர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நானுமே அக்செப்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் காட் வேலி இன்சிடென்ட் ஒரு லெஜெண்டரி இன்சிடென்ட். அதுக்கேற்ற மாதிரி நிறைய சாப்டராவது கொடுத்துருக்கணும், நம்மளை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய சாப்டர் கொடுத்துருக்கணும். பட் அதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் 6 சாப்டரில் முடிச்சிட்டாங்க. ரொம்பவே ரெஸ்ட் பண்ணி காட் வேலியை முடிச்சிருக்காங்க. எனக்கு புரியுது, ஓடாக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அண்ட் ப்ரொடக்ஷன் சைட்லேயுமே ஓடாக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க சீக்கிரமாக ஒன் பீஸாக முடிக்கணும்ட்டு. என்னதான் இருந்தாலுமே காட் வேலி இன்சிடென்ட் ஒரு லெஜெண்டரியான இன்சிடென்ட். அதனால ஒரு 10 சாப்டருக்கு மேலேயாவது கொடுத்துருக்கலாம். சீக்கிரமாக முடிச்சது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு காட் வேலி இன்சிடென்ட்டை பற்றி நம்ம எல்லாமே தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாமே எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிகர்லேண்ட் கார்லிங் கிட்ட இருந்து. ஃபிகர்லேண்ட் கார்லிங் 5 எல்டர்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் செலஸ்டியல் டிராகனோட நேட்டிவ் ஹண்டிங் காம்படிஷனை நீங்கள் காட் வேலி நடத்தணும்ட்டு. அதுக்கு 5 எல்டர்ஸுமே இப்போ தான் ரீசெண்டாக ஒரு காம்படிஷன் முடிஞ்சிருக்குது. அதுக்குள்ளே நீ அடுத்தது பற்றி பேசுறியா, கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு. அப்போ தான் கார்லிங்குமே பேச ஆரம்பிப்பான். நான் ரீசெண்டாக ஒரு மிஷனுக்காண்டி ஒரு ஐலாண்டில் ஸ்டே பண்ணேன். அந்த கண்ட்ரி வேர்ல்டு கவர்மெண்ட் கூட இணைக்கப்படாத கண்ட்ரி தான். நானுமே அவங்க கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் வேர்ல்டு கவர்மெண்ட் கூட ஜாயின் பண்ணுங்கன்ட்டு. பட் யாருமே ஒத்துக்கவே இல்லை. அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே ரொம்பவே ரிச்சாக இருக்குது. முக்கியமாக அது எல்லாமே நமக்கு ரொம்பவே வேல்யூபிளாக இருக்குன்ட்டு. இதை தாண்டி குறிப்பாக யாருமே கண்டுபிடிக்காத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டிப்பாக அது ஈமுசாமாவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய ஹண்டிங் காம்படிஷன், அடுத்து 2 வருஷத்தில் நடக்கக்கூடிய நேட்டிவ் ஹண்டிங் காம்படிஷனை நீங்கள் காட் வேலியில் நடத்தணும்ட்டு ஃபிகர்லேண்ட் கார்லிங்குமே சொல்லுதான். இப்படி தான் காட் வேலிக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. செலஸ்டியல் டிராகன் எல்லாருமே வந்திருப்பாங்க. காட் வேலியை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான கண்ட்ரி. அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்பவே சாஃப்டாக இருப்பாங்க, குறிப்பாக அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஐலாண்டோட ஒரு அடையாளம்னு பார்க்க போஸ்ட்ல அங்கே இருக்கக்கூடிய மவுண்டெயின், அதோட ஷேப் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இதனாலேயே இந்த ஐலாண்டை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஐலாண்டை பிளே கிரவுண்டாக மாற்றுறதுக்காண்டி 38 வருஷத்துக்கு முன்னாடி செலஸ்டியல் டிராகன் எல்லாருமே மரன்ஸை உள்ள அனுப்புகிறாங்க, காட் வேலிக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ மரன்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆட்களையுமே யாருமே தப்பிச்சு போகாம ஒவ்வொரு ஆட்களையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லைக் கன்னை யூஸ் பண்ணி, அதே மாதிரி ஸ்லீப்பிங் கேஸை யூஸ் பண்ணி, ஸ்மோக் பாம்பை யூஸ் பண்ணிட்டு பேக் டு பேக் ஒவ்வொரு ஆட்களையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருமே கில் பண்ணவே இல்லை. கில் பண்ணாமல் ஜஸ்ட் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவங்க கையில் விலங்க போட்டு ஒரு இடத்துல கேதர் பண்ணுறாங்க. கேதர் பண்ணதுக்கப்புறம் எல்லா மரன்ஸுமே ஐலாண்டை விட்டு வெளியே போய் கடற்கரையில் இருக்கக்கூடிய ஷிப்பில் இருந்துக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள யாரும் வராமல் காட் பண்ணிட்டு இருப்பாங்க. பேசிக்காக இவங்க யாருக்குமே தெளிவாக தெரியாது என்ன நடக்க போகுதுன்ட்டு. டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களுக்கு மட்டும் தெளிவாக தெரியும். மற்ற எல்லாருமே ஆர்டரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி ஆர்டரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நார்மலான மரைன் சோல்ஜராக தான் மங்கி டி டிராகனுமே காட் வேலிக்குள்ளே வராது.
இப்போ மரன்ஸ் எல்லாருமே வெளியே போனதுக்கப்புறம் செலஸ்டியல் டிராகன் எல்லாருமே காடு வெளிக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் குறிப்பாக அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஸ்லேவ்ஸையும் கொண்டு வராங்க. இப்போ செலஸ்டியல் டிராகனோட நேட்டிவ் ஹண்டிங் காம்படிஷனுமே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ரூல்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இவங்க ஒரு ஐலண்டை சூஸ் பண்ணுவாங்க. அந்த ஐலண்டை சூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களை அடிமைப்படுத்தி அந்த இடத்த வந்து பிளே கிரவுண்டாக மாற்றுவாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாரையுமே கண்மூடித்தனமாக கில் பண்ணுவாங்க. ஈவை இறக்கம் பார்க்காம கில் பண்ணுவாங்க. சின்ன பசங்களாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே கண்மூடித்தனமாக கில் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இங்குள்ள மக்கள் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. செலஸ்டியல் டிராகனுக்கு கீழே ஏகப்பட்ட ஸ்லேவ்ஸ் இருக்கும். அவங்களையுமே இதில் ஆட் பண்ணிப்பாங்க. ஆட் பண்ணி எல்லாரையுமே வந்து 3 வாரத்தில் கில் பண்ணுவாங்க. 3 வாரத்துக்கு அப்புறம் யாராவது சர்வே பண்ணால் அவங்கள விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அப்படி கிடையாது, அவங்களுமே கில் பண்ணிடுவாங்க. இந்த காம்படிஷனில் எத்தனை பேர் இருந்தாலுமே எல்லாருமே கில் பண்ணிடுவாங்க. அப்புறம் எதுக்கு 3 வாரம் நீங்கள் சர்வே பண்ணால் உங்களை விட்டுருவோன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் காண்டி. ஏன்னா ஒருத்தன் உயிருக்கு பயந்து உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி ஓட பஸ்ஸில் கில் பண்ணாதான் செலஸ்டியல் டிராகனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி சாக போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்க பஸ்ஸில் கில் பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ரூலாக ஆட் பண்ணியிருக்காங்க. 3 வாரம் நீங்கள் சர்வே ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை விட்டுருவோன்ட்டு. இப்போ காடு வெளியே எடுத்து பார்க்க பஸ்ஸில் ஏகப்பட்ட ரேபிட்ஸ் இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து ரேபிட்ஸ் தான் சொல்லுவாங்க. அதுபடி ரேர் ரேபிட்ஸ்னு பார்க்க பஸ்ஸில் 150க்கு மேலே இருப்பாங்க. சூப்பர் ரேர் ரேபிட்ஸ்னு பார்க்க பஸ்ஸில் ஒரு 13 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தரை கில் பண்ணால் 10,000 பாயிண்ட்ஸு. இப்படி ஏகப்பட்ட ஆட்களை வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அவங்கள கில் பண்ணுறது மூலமாக ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். யார் இந்த காம்படிஷன் முடிய பஸ்ஸில் அதிகமான பாயிண்ட் எடுத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டாப் ப்ரைஸுமே கிடைக்கும். நிறைய ட்ரெஷர் கொடுப்பாங்க, நிறைய ரேரு டெவில் ஃபுட்ஸை கொடுப்பாங்க. குறிப்பாக காடு வெளியே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாக்கி. பேசிக்காக சாக்கி இருக்காளா, சாக்கியாக்கு அவ தான் பைரட் ஐலண்டோட ட்ரெஷரு. இவ எப்படி பைரட் ஐலண்டோட ட்ரெஷராக மாறினான்ட்டு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியும் பைரட்ஸ் எல்லாருமே எதுக்காண்டி காடு வெளிக்குள்ளே வந்திருக்காங்கன்ட்டு. கிரேட் பைரட் ஏராவோட லெஜெண்ட்ஸ்னு பார்க்க பஸ்ஸில் ராக்ஸு, ரோஜரு, கார்பு இவங்க இருந்த டைமில் ஒரு குரூ வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. லைக் பாப்புலாரிட்டி வைஸில் அதுதான் கூஜா பைரட்ஸு. அந்த கூஜா பைரட்ஸை யார் லீட் பண்ணாங்கன்னா குளோரியாஸா. அவள் ரொம்பவே அழகாக இருப்பா. பட் குளோரியாஸாவை விட அவளோட வைஸ் கேப்டன் வந்து ரொம்பவே அழகாக இருப்பா. அதுதான் நம்ம சாக்கியாக்கு. ஸோ இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து எப்படியாவது சாக்கியை மீட் பண்ண மாட்டோமா, நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஒருக்காவது அவளை நேரில் மீட் பண்ண மாட்டோமான்ட்டு ஏங்கினா காலம் ஆகுது. நிறைய பேர் அவளை பார்க்கறதுக்காண்டியே பைரட்ஸாக மாறியிருப்பாங்க. இப்படி அவளோட பாப்புலாரிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். அவளுக்கான ஒரு வாண்டர் போஸ்டரே வந்து ஏகப்பட்ட அமௌண்ட்டுக்கு சேல் ஆகும். அந்தளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லுமே நம்ம சாக்கி ஃபேமஸாக இருந்தா. ஒரு கடத்துக்கு மேலே குளோரியாஸா கூஜா பைரட்ஸை குட் பண்ணி ராக்ஸ் பைரட்ஸை ஜாயின் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம சாக்கி தான் கூஜா பைரட்ஸோட கேப்டன் இருந்திருப்பா. ஸோ அப்படி போயிட்டு இருக்க டைமில் வந்து நிறைய பேர் அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவள் ரொம்பவே பாப்புலராக இருக்கனால அவளை ஃபோட்டோ எடுத்து விற்கிறது மூலமாக, அந்த ஃபோட்டோ விற்கிறது மூலமாக நிறைய அமௌண்ட் கிடைக்கும். அண்டு நிறைய பேர் இவளை பார்க்கறதுக்காண்டியே கடலில் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம சாக்கி என்ன பண்ணியிருப்பான்னா 42 வருஷத்துக்கு முன்னாடி கூஜா பைரட்ஸை குட் பண்ணிட்டு இவளோட பாதுகாப்புக்காண்டி, சாக்கியோட பாதுகாப்புக்காண்டி பைரட் ஐலண்டுக்குள்ளே போயிருப்பா. அங்கே போய் ஒரு பாரை ஓப்பன் பண்ணியிருப்பா. அந்த பாருமே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ பார்க்கறதுக்காண்டி உலகத்திலிருந்து ஏகப்பட்ட பைரட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வருவாங்க. பைரட் ஐலண்டுக்கு வந்து இந்த பாரில் குடிப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலெலாம் நிறைய பேர் வெயிட் பண்ணி இவ்வளோ பார்த்ததுலாம் உண்டு. சந்தளவுக்கு ரொம்பவே பாப்புலராக இருந்த ஒரு ஆள் தான் நம்ம சாக்கி. சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறானே, இவன் எந்த அளவுக்கு பாப்புலர்ன்ட்டு. நம்ம ரோஜர் இருக்காம்ல, ரோஜர் வந்து சாக்கியை லவ் பண்ணான். ரோஜர் மட்டும் கிடையாது, இவளை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாருமே இவளுக்கு அடிமையாக மாறிடுவாங்க. சந்தளவுக்கு ரொம்பவே அழகாக இருப்பா. ஈவன் ராக்ஸாக இருக்கட்டும், ராக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்த எல்லாருமா இருக்கட்டும், எல்லாருமே இவள் அழகில் மயங்கி இவளுக்கு பின்னாடி போன ஆட்கள் தான். இப்படி சாக்கியுமே பைரட் ஐலண்டில் ஒரு பாரை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறது மூலமாக பைரட் ஐலண்டோட ட்ரெஸ்ஸராகவே மாறுறா. ஸோ வருஷங்கள் போயிட்டே இருக்குது. 39 வருஷத்துக்கு முன்னாடி சாக்கி வந்து யாரோ கடத்துறாங்க. எப்படி கடத்துறாங்கன்னு யாருக்குமே தெளிவாக தெரியாது. பட் எந்த ஒரு தடயமும் இல்லாமல் இவ்வளோ கடத்திட்டு போயிருப்பாங்க. அந்த டைம் காடுக்கு இருந்த நம்ம மார்லோனியும் கில் பண்ணியிருப்பாங்க. டான் மார்லோனியுமே கில் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் உலகம் ஃபுல்லுமே பரவ ஆரம்பிக்குது. பைரட்ஸ் எல்லாருமே சாக்க வராங்க. சாக்கிக்கு என்ன இருக்கும், சாக்கி எங்கே இருக்கான்ட்டு எல்லாருமே பதட்டத்தில் இருக்காங்க. அப்படியே ஒரு வருஷம் போகுது. ஒரு வருஷம் கழிச்சு காடு வெளி இன்சிடென்ட் நடக்குது. அந்த இடத்துல ஸ்லேவா நம்ம கின்னி உள்ள வந்திருப்பா. கின்னி மூலமாக தான் ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே லீக் ஆகுது. பைரட்ஸுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பேசிக்காக செலஸ்டியல் டிராகனோட நேட்டிவ் ஹண்டிங் காம்படிஷன் வந்து ரொம்பவே சீக்ரெட்டாக இருக்கும். வெளியே போகவே செய்யாது. பட் கின்னி மூலமாக வெளியே லீக் ஆகுது. செலஸ்டியல் டிராகன் எல்லாருமே ஒரு ஹண்டிங் காம்படிஷனை காடு வெளியில் நடத்துகிறாங்க. அந்த காம்படிஷனில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறைய ட்ரெஷர் கிடைக்கும், ரேரான டெல் ஃபுட் கிடைக்கும். குறிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக சாக்கி இருக்கான்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் பைரட்ஸுக்கு தெரிஞ்ச அடுத்த செகண்டே சாக்கியை காப்பாற்றுறதுக்காண்டி எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. ராக்ஸ் பைரட்ஸு, ரோஜர் பைரட்ஸு, நிறைய பைரட்ஸ் எல்லாருமே காடு வெளியை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காண்டினா சாக்கியை காப்பாற்றுறதுக்காண்டி. ஸோ காடு வெளி சம்பவம் நடந்ததுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஃபிகர்லேண்ட் கார்லிங். ஏன்னா அவன் தான் சஜஷன் பண்ணியிருப்பான் காடு வெளியில் நம்ம நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டை நடத்தலான்ட்டு. ரெண்டாவது வந்து நம்ம சாக்கியை இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக அறிவிச்சிருப்பாங்க. அதனால தான் பைரட்ஸ் எல்லாருமே சாக்கிக்காண்டி காடு வெளிக்குள்ளே வந்திருப்பாங்க. பேசிக்காக இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, சாக்கியை மட்டும் காடு வெளிக்கு கொண்டு வராமல் சாக்கியை மட்டும் ப்ரைஸாக அறிவிக்காமல் இருந்திருந்தால் யாருமே வந்திருக்க மாட்டாங்க.
சாகிக்காண்டி ராக்ஸ் பிரைட்ஸ் வந்திருக்காங்க, ரோஜர் பிரைட்ஸ் வந்திருக்காங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரைட்ஸ் வந்திருக்காங்க காடு வழிக்கு. குறிப்பாக நம்ம ரோஜருக்காண்டி கார்ப் வந்திருப்பான். இப்படி தான் ஒவ்வொரு ஆட்களுமே காடு வழிக்குள்ள வந்திருப்பாங்க. எல்லாமே ஓகே, பட் ராக்ஸ் எதுக்காண்டி வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அவன் ட்ரெஷருக்காண்டி வந்திருக்க மாட்டான், சாகிக்காண்டி வந்திருக்க மாட்டான், செலஸ்டியல் டிராகனுக்காண்டி வந்திருக்க மாட்டான். அவன் எதுக்காண்டி வந்திருப்பான்னா அவனோட ஃபேமிலிக்காண்டி. ஏன்னா காடு வழி வந்து ராக்ஸோட ஹோம் டவுனு. அந்த இடத்துல தான் அவனோட அம்மா அப்பா பாட்டி தாத்தாண்டி எல்லாருமே இருந்திருப்பாங்க. குறிப்பாக வந்து அவனோட ஒய்ஃபாக இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் எல்லாருமே காடு வழியில் இருந்திருப்பாங்க. இங்கே தான் நம்ம 42 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிகர்லாண்ட் கார்லிங் காடு வழியில் என்ன கண்டுபிடிச்சான் அதை நம்ம பார்க்கணும். அது வேற ஒன்றுமே கிடையாது, ராக்ஸோட ஃபேமிலி தான். ராக்ஸோட ஃபேமிலி சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே டேவிட் டி ஜோன்ஸோட வம்சத்தில் வந்த ஆட்கள். அவங்க எல்லாருமே டேவி கிளான் சேர்ந்த ஆட்கள். டேவி கிளான் வந்து செலஸ்டியல் டிராகனுக்கு ஆப்போசிட்டான கிளானு. எப்படி டி கிளான் வந்து ஆப்போசிட்டோ அதே மாதிரி டேவி கிளானுமே ஒரு ஆப்போசிட். அதுலேயும் குறிப்பாக இவங்க ஈமுக்கு டைரக்ட் த்ரெட்டாக இருந்த ஆட்கள். அதனால நம்ம ஈமுவுமே இந்த டேவி கிளானில் யாருமே இருக்கக்கூடாது, இந்த வம்சாவளியை சேர்ந்த யாருமே இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லாருமே கில் பண்ண நினைச்சா. பட் டேவி கிளானை சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே வம்சாவளியாக அண்டர் கிரவுண்டில் வாழ்ந்துட்டே இருந்தாங்க, யாருக்குமே தெரியாமல் வாழ்ந்துட்டே இருந்தாங்க. அந்த டேவி கிளானை தான் ஃபிகர்லாண்ட் கார்லிங் வந்து 42 வருஷத்துக்கு முன்னாடி காடு வழியில் கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ ராக்ஸோட ரியல் நேம் வந்து ராக் டி செபக் கிடையாது, அது டேவிட் டி செபக்கு. இப்போ டேவிட் டி செபக்குமே அவனோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காண்டி காடு வழிக்குள்ள வர ஆரம்பிக்கிறான். இப்படி காடு வழி ஃபுல்லுமே எங்கே பார்த்தாலும் ஒரே கலவரமாக இருக்குது. எல்லா சைடில் இருந்துமே பெரட்ஸ் உள்ளே வந்துட்டே இருக்காங்க. சதை பார்த்து மரன்ஸுமே அவங்கள தடுக்கிறதுக்காண்டி உள்ளே வராங்க. செலஸ்டியல் டிராகன் எல்லாருமே பாதுகாக்கிறதுக்காண்டி கார்னெட்ஸுமே ஒன்றா இணைகிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஏகப்பட்ட ஃபைன் நடக்குது. அதனால காடு வழி இப்போதைக்கு எரிமலை மாதிரி வெடிச்சுட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலுமே பெரட்ஸாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சென்ட்ரல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க, டவுனோட சென்ட்ரல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ செலஸ்டியல் டிராகனை பாதுகாக்கிறதுக்காண்டி மரன்ஸாக இருக்கட்டும் கார்னெட்ஸாக இருக்கட்டும் செலஸ்டியல் டிராகனை பாதுகாப்பாக கப்பலில் ஏற்றிட்டு இருக்காங்க. இப்படி எங்கே பார்த்தாலுமே கலவரமாக இருக்குது. இதுக்கடையில் காடு வழிக்குள்ள இருக்கக்கூடிய யுவன்கோவா இருக்கட்டும், கிண்ணியா இருக்கட்டும், கூமோவா இருக்கட்டும் இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஸ்லேவ்ஸை காப்பாற்றுறதுக்காண்டி, மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி, இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போகிறதுக்காண்டி. அது என்னன்னா செலஸ்டியல் டிராகன் எல்லாருமே காம்படிஷனுக்காண்டி ஏகப்பட்ட ரேர் டெல் ஃபுட்ஸ் எடுத்து வந்திருப்பாங்க. அதில் 2 டெல் ஃப்ரூட்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. ஒன்று கைடோட ஃப்ரூட்டான ஃபிஷ் ஃப்ரூட்டு, இன்னொன்று பாப்பா ஃப்ரூட்டு. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடச்சா போதும் ஏகப்பட்ட மக்களை காப்பாற்றலான்ட்டு. அதனால இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு மத்தியிலுமே அந்த 2 டெல் ஃப்ரூட்ஸை எடுக்கிறதுக்காண்டி செலஸ்டியல் டிராகன் போட்டிருந்த மெயின் ஸ்டேஜுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாசஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதில் 2 டெல் ஃப்ரூட்டை எடுக்கிறாங்க. ஒன்று கைடோட ஃப்ரூட்டான ஃபிஷ் ஃப்ரூட்டு, இன்னொன்று பாப்பா ஃப்ரூட்டு. பட் கரெக்டாக சாப்பிட போஸ்டில் 2 பேரும் சாப்பிட போஸ்டில் இடையில பிக் மாம் வந்துடுதா. பிக் மாம் வந்து கைடோட ஃப்ரூட்டை அவள் எடுத்துருதா. பட் நம்ம கூமா டக்குன்னு வந்து பாப்பா ஃப்ரூட்டை சாப்பிட்றதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையே காப்பாற்றுறான். பாப்பா ஃப்ரூட் மூலமாக ஒவ்வொரு மக்களையும் காப்பாற்றி அனுப்பி வச்சுட்டே இருக்கான். இதே மாதிரி என்னோட சைடில் டிராகன் என்ன பண்ணிட்டு இருப்பானா சாங்ஸையும் சாம்ராக்கையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். 2 பேருமே கை குழந்தை தான். 2 பேர்த்தையும் காப்பாற்றுறதுக்காண்டி டிராகன் கஷ்டப்பட்டு இருப்பான். இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 42 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிகர்லாண்ட் கார்லிங் காடு வழிக்கு வந்திருப்பாங்களா. அப்போ இந்த இடத்துல ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கர்ப்பமாக ஆக்கி விட்டு போயிருப்பான். ஸோ அவங்களுக்கு ட்விங்ஸ் பிறந்திருக்கும். அதுதான் சாங்ஸு சாம்ராக்கு. ஸோ ஒன்ஸ் 38 வருஷத்துக்கு முன்னாடி கார்லிங் ரிட்டர்ன் வந்திருப்பான். அப்படி வர போஸ்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸான சாக்கியை டார்கெட் பண்ணியிருப்பான். அதனால இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லைன்ட்டு அந்த அம்மாவை கில் பண்ணிட்டு குழந்தைய விட்டுட்டு போயிருப்பான். பட் அந்த அம்மாவுமே உயிரை கையில் பிடிச்சிட்டு டிராகனையும் சாம்ராக்கியும் டிராகன் கிட்ட கொடுத்துருப்பாங்க. என்னோட குழந்தைய பத்திரமா பார்த்துக்குங்க, அவங்க கிட்ட கொடுக்காதீங்கன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிராகனுமே 2 பேர்த்த காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பட் அந்த இடத்துல ஒரு ஹோலி நைட் மெம்பர் வந்து டிராகனை அட்டாக் பண்ணி சாம்ராக்கை மட்டும் தூக்கிட்டு போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் சாங்ஸியாவது காப்பாற்றலான்ட்டு டிராகன் கஷ்டப்பட்டு இருப்பான். பட் இந்த எண்டு வந்து சாங்ஸியும் தவற விட்டுருவான். அதில் டிராகனுமே உடஞ்சி போயிடுவான். என்னால் ஒரு சின்ன குழந்தைய கூட காப்பாற்ற முடியலையே, ஒரு குழந்தைய கூட காப்பாற்ற முடியலைன்ட்டு உடஞ்சி போயிடுவான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மக்களை காப்பாற்றி மரன் ஷிப்புக்கு கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போனதுக்கப்புறம் டிராகனுமே அவனோட ஹையர் அஃபிஷியல் ஒருத்தனை வந்து மிரட்டுவான். ரைஃபிளை பயன் பண்ணி மிரட்டுவான். நீ மட்டும் இவங்களை வந்து காப்பாற்றலன்னா, ஷிப்புக்குள்ளே ஏற்றலன்னா நான் அவனை கில் பண்ணிடுவேன்ட்டு. அதுக்கு அவனுமே சொல்லுவான், டிராகன் நீ யாரோட சைடு எடுத்துருக்கேன்னு உனக்கு புரியுதான்ட்டு. கண்டிப்பாக நீலேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்ட்டு. அதுக்கு டிராகனுமே பிரிங்கிடான்னு சொல்லிட்டு அந்த மக்களை காப்பாற்றுவான், ஷிப்புக்குள்ளே ஏற்றுவான். ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்தில் இருப்பான். இப்போ பைரட்ஸை கேட்பாங்க. பைரட்ஸுக்கு மத்தியில் ஒரு சின்ன காம்படிஷன் போயிட்டு இருக்கும். யார் சாக்கியை ஃபர்ஸ்ட் காப்பாற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் சாக்கி சொந்தம்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே சாக்கியை தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்போ சோமர் இங்கே வருவான். ஹோலி நைட் மெம்பரான சோமர் இங்கே வந்து நம்ம சாக்கியை கில் பண்ண ட்ரை பண்ணுவான். எனக்கு கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்கக்கூடாது, உன்னை தேடி தானே எல்லாருமே உள்ள வந்திருக்காங்க, அவங்க எல்லாருமே உன்னை கண்டுபிடிக்க போஸ்டில் அவங்களுக்கு உன்னோட பாடி மட்டும் தான் கிடைக்கணும்ட்டு சோமருமே சாக்கியை கில் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அந்த இடத்துக்கு ரெய்லி வாரான். ரெய்லி வந்து சோமரை டிஃபீட் பண்ணிட்டு சாக்கியை காப்பாற்றுறான். அதுக்கப்புறம் பைரட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே ரெய்லி வந்து சாக்கியை காப்பாற்றிட்டான், இதுக்கப்புறம் இங்கே கூட ட்ரெஸ்ஸர் எடுத்துட்டு கிளம்பலான்ட்டு எல்லா பைரட்ஸுமே ட்ரெஸ்ஸரை கட்டி போக ஆரம்பிக்கிறாங்க. இதில் ராக்ஸ் என்ன பண்ணுவானா, ராக்ஸ் பைரட்ஸ் எல்லாருமே தனியாக விட்டுட்டு டேரக்டாக அவனோட ஃபேமிலியை காப்பாற்ற போயிட்டு இருப்பான்.
பட் ஆல்ரெடி அவனோட ஒய்ஃப் அப்புறம் பையன் அதை தாண்டி போச்சு எல்லாருமே டீமனாக மாறி இருப்பாங்க. நம்ம ஈமோட பவர் மூலமாக டீமனாக மாறி இருப்பாங்க. அதை பார்த்தா ராக்ஸுக்கு ரொம்பவே சோகமாக இருக்கும். பட் இருந்தாலும் அவனோட ஒய்ஃபையும் குழந்தையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். ஒரு கையில் ஃபைட் பண்ணிட்டு இன்னொரு கையில் 2 பேரையும் தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். எரிஸையும் டீச்சையும் தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அதில் எரிஸ்மே ராக்ஸு கிட்ட, ராக்ஸு எனக்கு கீழே இறக்கி விடு, நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்கா, ஒரே ஒரு கையை வச்சு அவங்க கூட ஃபைட் பண்ணலாமான்ட்டு. அதுக்கு ராக்ஸ்மே என்னால் உன்னை கீழே இறக்கி விட முடியாது, அவங்க உன்னை பிடிச்சிட்டாங்கன்னா உன்னை கொடுமைப்படுத்தி கில் பண்ணுவாங்கன்ட்டு. அதுக்கு எரிஸ்மே என்னால் ஒரு சின்ன குழந்தைய கூட காப்பாற்ற முடியலன்னா நீ என்ன லவ் பண்ணியிருக்க மாட்டாளா, என்ன வந்து மன்னிச்சிரு, இது எல்லாமே என்னோட ஃபால்ட்டு தான், நான் மட்டும் மாட்டலன்னா நீ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாளா, அதனால் என்னை பற்றி கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் அவங்கள என்ன கேப்சர் பண்ண விட மாட்டேன், என்னோட குழந்தையும் கேப்சர் பண்ண விட மாட்டேன். ஒன்ஸ் அவங்க என்ன பிடிச்சிட்டாங்கன்னா நான் டீச்சையும் கில் பண்ணிட்டு நானுமே இறந்து போயிடுவேன். பட் இருந்தாலும் நான் வந்து சர்வே ஆவேன். டேவி கிளானோட பிளட் லைனை வந்து இந்த இடத்துல முடிய விட மாட்டேன்ட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருப்பா. ராக்ஸை தனியாக விட்டுட்டு அவன் வந்து டீச்சர் காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. ஸோ இப்போ ராக்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா பின்னாடி வந்து டீமன்ஸாக இருக்கட்டும், கார்லிங் ஃபிகர்லாண்டாக இருக்கட்டும், அவங்க கூட சோலோவாக ஃபைட் பண்ணி அவங்கள டிஃபீட் பண்ணுறான். கரெக்டாக இந்த இடத்துல சேட்டனோட உடம்புக்குள்ள ஈமு ராக்ஸை ஃபேஸ் பண்ணுறா. அப்போ ராக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி ஒயிட் பீடு வரான், கூடவே கைடோ வருவான். கைடோ இப்போதைக்கு டிராகன் ஃபார்மில் இருப்பான். ஸோ அது எப்படின்னா பிக் பாம் கையில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ் ஃப்ரூட்டை நம்ம கைடோ சாப்பிட்ருப்பான். பிக் பாமை அட்டாக் பண்ணி அந்த ஃப்ரூட்டையே சாப்பிட்டு வந்திருப்பான். அந்த ஃப்ரூட்டோட பவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இப்போதைக்கு ராக்ஸுக்கு ஹெல்ப் பண்ண வரான். இது கூட ரோஜர், கார்பி அண்ட் பிக் பாம்ட்டு 6 பேருமே ஒன்றா சேர்ந்து அந்த மான்ஸ்டரி அதாவது சேட்டனை அட்டாக் பண்ணுறாங்க. பட் அட்டாக் பண்ணாலுமே அவங்களுக்கு ஒன்றாகவே இல்லை. இந்த 6 பேர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நமக்கு தெளிவாக தெரியும். பட் ஸ்டில் அசால்ட்டாக வந்து சேட்டன் ரிகவர் ஆகிறான். ஐ மீன் ஈமு வந்து ரிகவர் ஆகிறா. அதுக்கப்புறம் ஈமு ராக்ஸை பிடிச்சி டோமர் ரிவர்ஸ்குள்ளே விழ வச்சு டீமனாக மாற்றுறா. டீமனாக மாறினதுக்கப்புறம் அவன் ஆர்டர் கொடுக்குறா, நீ வந்து டேவி கிளானை மொத்தமாக அழிச்சிரு, குறிப்பாக இந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களையுமே மொத்தமாக அழிச்சிருன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி டீமனாக மாறின ராக்ஸுமே ஒவ்வொரு ஆட்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பீடு, ஃபஸ்ட்டு வந்து கைடோ, அதுக்கப்புறம் பிக் பாமி, அதுக்கப்புறம் ஒயிட் பீடுன்ட்டு மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணுறான். அப்போது ஒயிட் பீடு அட்டாக் பண்ண பஸ்ஸில் ஒயிட் பீடு வந்து ரிட்டன் அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த அட்டாக் மூலமாக தான் காடு வெளியோட ஐகானிக்கான 2 மவுண்டைன் உண்டுல, அதில் ஒரு மவுண்டைன் வந்து உடஞ்சி கீழே விழும். அதுக்கப்புறம் ராக்ஸ் வந்து டேரெக்டாக எரிஸுக்கிட்டையும் டீச்சுக்கிட்டையும் போயிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல யார் காப்பாற்றுறாங்கன்னா எரிசியும் டீச்சையும் யார் காப்பாற்றுறாங்கன்னா வேற யாருமே கிடையாது, கூமா தான். கூமா கரெக்டாக வந்து காப்பாற்றுறான். 2 பேர்த்தையும் காப்பாற்றி வேற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறான். இந்த இடத்தோட உண்மையான ஹீரோ யாருன்னா நம்ம கூமா மட்டும்தான். ஃபைனலி டீமன் ராக்ஸுமே ரோஜரையும் கார்பையும் ஃபேஸ் பண்ணுறான். 3 பேர்த்து கடையில் ஃபைட்டு வெறித்தனமாக போயிட்டு இருக்குது, வேற லெவலில் போயிட்டு இருக்குது. ஸோ மற்ற ராக்ஸ் பிளேட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ராக்ஸை விட்டுட்டு அவங்களோட வழியில் போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இந்த இடத்துல ராக்ஸை பிட்ரே பண்ணிட்டு அவங்க வழியில் போக ஆரம்பிக்கிறாங்க, அவங்க எடுத்த ட்ரெஸ்ஸரை எடுத்துக்கிட்டு. இன்க்ளூடிங் ஒயிட் பீடு, பிக் மாமி, கைடோ, சீக்கி, கேப்டன் ஜான்ட்டு எல்லாருமே ராக்ஸை விட்டுட்டு தனியாக போயிடுவாங்க. ராக்ஸ்மே தனியாக ஆளாக உட்காந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அவன் டீமனாக மாறி இருப்பான், அது வேற விஷயம். பட் ஸ்டில் யாருமே ராக்ஸ் கண்டியாக எடுக்க மாட்டாங்க. எல்லாருமே பிட்ரே பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ டீமன் ராக்ஸுமே ரோஜர் கூடயும் கார்ப்பு கூடயும் ஃபைட் பண்ணுறான். அந்த ஃபைட்டோட எண்டில் வந்து ரோஜரும் கார்ப்பும் நம்ம டீமன் ராக்ஸை டிஃபீட் பண்ணுறாங்க. கடைசியாக நம்ம ஈமு சேட்டனோட உடம்புல இருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் கொடுக்குறா, இந்த ஐலாண்டுக்கு இருந்த தடையுமே இருக்கக்கூடாது, எல்லா ரெக்கார்ட்ஸுமே அழிச்சிடுங்கன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸுமே அழிக்கிறாங்க. காடு வெளியை பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே G11, CPE6 அப்புறம் மரைன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு. அந்த எல்லா ரெக்கார்ட்ஸுமே மொத்தமாக அழிச்சிட்டாங்க. ஒரு தடையும் இல்லாமல் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. குறிப்பாக இந்த ஹியூமன் ஹண்டில் மொத்தமாக எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த நேம் அழிச்சிட்டாங்க. காடு வெளி பற்றி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அழிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக காடு வெளி எங்கே இருந்துச்சு, காடு வெளி ஐலாண்டோட சைஸ் என்ன, அந்த ஐலாண்டில் மொத்தமாக எத்தனை பேர் வாழ்ந்தாங்க, பாப்புலேஷன் என்னன்ட்டு எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா காடு வெளின்ட்டு ஒரு ஐலாண்டு இந்த ஒன் பீஸ் வேர்ல்டு இருந்த தடையமே இல்லாத மாதிரி அழிச்சிட்டாங்க. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், டீமன் ராக்ஸுக்கும் ரோஜருக்கும் கார்ப்புக்கு இடையில நடந்த ஃபைட்டு மூலமாக இன்னொரு மவுண்டனுமே உடஞ்சி கீழே விழுந்திருக்கும். இப்படி தான் இந்த லெஜெண்டரி இன்சிடென்ட்டுமே முடிவுக்கு வந்திருக்கும். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி சென்கோக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் மரைன்ஸ் கிட்ட. அந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ திங்க் சென்கோக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நினைக்கிறேன் அவன் மரைன்ஸ் கிட்ட பேசியிருப்பான். அதில் உண்மை என்னன்னா காடு வெளியில் இருக்கக்கூடிய செலசியல் டிராகனாக இருக்கட்டும் அண்ட் ஸ்லேவ்ஸாக இருக்கட்டும் அவங்கள பாதுகாக்கிறதுக்காண்டி தான் ரோஜராக இருக்கட்டும் கார்ப்பாக இருக்கட்டும் ஒன்றா ஜாயின் பண்ணி ராக்ஸ் கூட ஃபைட் பண்ணாங்க. ராக்ஸ் ஸ்பிரிட்ஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ணாங்க. அந்த ஃபைட்டில் இவங்க 2 பேருமே ராக்ஸ் ஸ்பிரிட்ஸை மொத்தமாக உடச்சி எரிஞ்சிட்டாங்க. அதுதான் காடு வெளி இன்சிடென்ட்டு. நம்ம இதை கேட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஃபைட் ஓட்டும், இவங்க 2 பேருமே ராக்ஸ் ஸ்பிரிட்ஸில் கூட எல்லாரும் கூட ஃபைட் பண்ணி அவங்கள உடச்சி எரிஞ்சிருக்காங்களா, எப்படி இருக்கும் போதுன்ட்டு தெரிஞ்சுக்கிற ரொம்பவே ஆசை இருந்தோம் பார்த்தீங்களா. ஃபைனலி நமக்கு ஆப்போசிட்டாங்க சென்கோக்கு வந்து ஒரு ஃப்ராடுக்கார பையன். அவனுக்கு ஒன்றுமே தெளிவாக தெரியாது, அவன் சொன்னது எல்லாமே போய் தான். ஸோ வேர்ல்டு கவர்மெண்ட் தான், ஐ திங்க் வேர்ல்டு கவர்மெண்ட் தான் இந்த பொய்யான நியூஸை பரப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
பட் சென்கோக்கோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ராடுகார பையன். ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கார்ப்பு காடு வெளிக்குள்ளே வந்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து கிடக்கிறத பார்த்ததுக்கப்புறம் சென்கோக்கு கிட்ட பேசியிருப்பான். அது மூலமாக சென்கோக்குமே எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் ஃபேக்கான நியூஸை வந்து யங் ஜென்ரேஷனுக்கு பரப்பிட்டு இருக்கான். எனக்கு சென்கோக்கு மேலே அந்த அளவுக்கு ரெஸ்பெக்டும் கிடையாது, ஹேட்டும் கிடையாது. பட் இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுப்பாக தான் செய்யுது சென்கோக்கு மேலே. அண்ட் கார்ப்பை பார்த்து எல்லாருமே மரன்ஸாக இருக்கட்டும் பைரட்ஸாக இருக்கட்டும் நேவியோட ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்ட கார்ப்பு எந்த ஒரு இடத்துலையுமே சந்தோஷமானது கிடையாது. அது ஏன்ட்டு இப்போ நமக்கு தெளிவாக புரியுது. லைக் அலபாஸ்டா கண்ட்ரியை குரோக்கடைல இருந்து நம்ம ஸ்டாக்கர்ஸ் எல்லாருமே காப்பாற்றுறதுக்கு அப்புறம் அந்த கிரெடிட் யாருக்கு போயிருக்கும்னா ஸ்மோக்கருக்கு போயிருக்கும். அப்போ அவனுமே ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் நம்ம கார்ப்புமே. வேர்ல்டு கவர்மெண்ட் எல்லா நியூஸையுமே பொய்யா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது வேர்ல்டு கவர்மெண்ட் தான் ஒரு மிகப்பெரிய ஈவல்ன்ட்டு. இப்போதைக்கு இந்த காடுவெளி இன்சிடென்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம ராக்ஸை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே பாய்.